ஹே கைஸ், உங்களுக்கு இந்த ஜோம்பி அப்போகலிப்ஸ் மாதிரியான மான்வா பிடிக்குமெண்டா இந்த மான்வாவும் கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு அப்போகலிப்ஸ் பேஸ் பண்ணினா மான்வா, அதாவது மான்ஸ்டர்ஸ் இருக்கும், டவர் இருக்கும், சிஸ்டம் இருக்கும், ஹீரோக்கு ஓவர் பவர் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு லெஜெண்டரி லிஸ்ட் மான்வா. ஸோ மறக்காம பாருங்க. இது உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேக். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் விபி. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தன் மலைக்குள்ளேயும் ரன்னிங் போறான், ப்ரோ ஷார்ட் ப்ராக்டிஸ் எடுக்கிறான், திரும்ப பார்த்தா ஜிம்முக்குள்ள வந்து வெயிட் லிஃப்ட் பண்றான். அவன் முக்குவைக்கு பின்னால வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிறகு அவன் ஒர்க் பண்ற ஆபீஸுக்கு போய் அங்க இருக்கிற மேனேஜரோட என்ன காண்டோ தெரியா, நான் இனி வேலைக்கு வரமாட்டேன் ரிசைனிங் லெட்டரை ஒரு மாற்றமா தான் டேபிள்ல வைப்பார். இதை பார்த்து அந்த மேனேஜருக்கு சொட்டகிட்டையெல்லாம் வேர்த்து திரும்பியும் வந்து அந்த ஜிம்ல தான் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கான். யாரு ப்ரோ இப்படி காட்டுத்தனமா மாட்டுத்தனமா ட்ரைனிங் எடுக்கிறானேன்னு கேட்டீங்கடா, வேற யாரு, நம்ம ஹீரோவே வந்தான். அப்போ ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஹீரோட கண்ணுக்கு முன்னால சிஸ்டம் அப்பியர் பண்ணி இன்னும் 5 செகண்ட் தான் அதுக்கு ப்ரோ அப்போகலிப்ஸுக்கான கதவு ஓப்பன் ஆயிரும் என்ற மாதிரி ஒரு அலர்ட் ஒன்று வருது. அப்படியே சீனை கட் பண்ணி 15 நாளைக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு தான் காட்டுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லார போனுக்கும் அட் த சேம் டைம்ல டிங் 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 என்ற மாதிரி எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜ் வந்திருக்கும். அதில் என்ன போட்டிருக்கும்டா, மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கு, எல்லாம் சேஃபான பிளேஸுக்கு எவாக்குவேட் பண்ணுங்கன்னு விளக்கமாக தெளிவாக போட்டிருப்பான். ஆனால் இங்கட ரியல் லைஃப்ல இருக்கிற யூடியூபர்ஸ் மாதிரி ஒருத்தன் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு, ஹே காய்ஸ், நான் ஏன் ஹல் பச்சை கலர்ல இருக்கானு கண்டுபிடிச்சிட்டேன் என்ற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல பின்னுக்கு பாடுறா வென்று வெண்ணம் அவனே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தா சைட்லேயே, என்னப்பா தம்பி, என்ன விட்டுட்டு லைவ் ஸ்ட்ரீம் போட்டு ஃபேமஸ் ஆகலாம்னு நினைச்சிட்டியப்பா, இது தப்பல்லப்பா, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி அதுவும் வந்தபடியாக பார்த்து கொண்டு இருக்கு. புறவேன கர் என்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. கை உடைஞ்சிச்சோ கால் உடைஞ்சிச்சோ கோழி குஞ்சு தான் உடைஞ்சிச்சோன்னு எனக்கு என்றா தெரியல. அங்கே கேட்ட சத்தத்துக்கு இங்கே ஹீரோக்கு காதல் அடைக்கும். என்னென்று ப்ரோ அது அடைக்கும்னு கேட்டீங்கடா, ஹீரோ அவன் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருப்பான் போல, அதனால அடைச்சிருக்கு. அடே மனுஷனுக்கு 1008 வேலைடா, எனக்கு உச்சா போக கூட நேரம் இல்லடா. இதில் நீங்கள் வேற ஏஐ யூஸ் பண்ணி விண்வெளி நாயகன் மாதிரி வேற ஆக்டிங் போடுறீங்க, பார்க்க முடியலடா, தாங்க முடியலடா. இதெல்லாம் மண்டையில் ஆச்சி மசாலா இருக்கிறவன் தான்டா நம்புவான். நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் ப்ரோ, ஒன்று எத்தனை ப்ரோ, பையனுண்டு கிழிஞ்சிச்சு போ, அதை விடுப்பா, இப்போ அதான் முக்கியம் ரெண்டுட்டு முன்னுக்கு பார்த்து ஆன்ட்டு வாயை புழக்கிறான். ப்ரோ வாய மூடு ப்ரோ, கொசு போப்பது, யோ கோதாரி, அதை விட்டு போட்டு முன்னுக்கு பாருயா. என்னென்னு முன்னுக்கு பார்த்தா முன்னுக்கு பியர் ட்ராப்ல இந்த ஃபீமேல் கோப்ளின் வந்து மாட்டுப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி அங்கே ட்ராப் இருக்குன்னு ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க. அது சரி, நமக்கே வாசிக்க தெரியாது, இதில் மாஸ்டர் எங்கே ப்ரோ வாசிக்கிறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. ஆனால் அங்கே போர்ட்லேயும் ஒரு அடையாளம் ஒன்று போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தும் இது போய் மாட்டி இருக்குண்டா, இது சரியான ஒரு தற்குறி கோப்ளினா தான் இருக்கு. அதை பார்த்த பயத்தில் இது சரிப்பட்டு வராது, கணக்கு வாத்திர ஓட்டை சட்டி வெளியில காய போட்டவரான், மழை வர மாதிரி எடுத்து உள்ள போடணும்னுட்டு ஹீரோ நைஸா கலரை பார்க்க, அதுவும் டே என்ன காப்பாத்திட்டு போடா, நானும் வந்து ஓட்டை சட்டி எடுத்து உள்ள போடுறேன் மாதிரி தான் அதுவும் பார்க்கும். ஆனா ஹீரோ கணக்கு எடுக்கல, இது சரிப்பட்டு வராது, கைப்புள்ள ஒரு ஆயுதத்தை என்ன மாதிரி உலக அழகி நான் தான் என்ன மாதிரி அது அழகால இன்னும் ஹீரோ மயக்க போதா. ஹீரோ ஜெய் ஒண்டிக்கட்டையா முரட்டு சிங்கிளா இருந்தது ஒரு குற்றமாடா, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறா கடவுளே இந்த மாதிரி ஹீரோ நினைக்கிறார். ஆக்சுவலி அது உண்மையாக தான் ஃபீல் பண்ணி ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் ஆக்சுவலி ஒரு ஹியூமன், நீ ஒரு மாஸ்டர், உன்னை காப்பாற்றி உன்னால் வேறு யாருக்கும் உயிருக்கே ஆபத்து வந்தால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அடுத்த உண்டு ஆக்டிங்க்கு அண்டாட்டிக்கு ஐஸ்வர்யினால் எந்த மனசு உருவாது என்று ஹீரோ சொன்னா, அதுவும் எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குப்பா என்ற மாதிரி அதோட ஃபேமிலி போட்டோவை காட்ட ஹீரோ ஆக்சுவலி மனசு மாறுற மாதிரி தான் இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ கடையில் விற்கிது மிக்சர் வயசு, நீ அண்டாட்டிக்கா ஐஸேண்டிய ப்ரோ, அப்படியா சொன்னேன், யோ அண்டாட்டிக்கா ஐஸே கரையும் போது நான் 5 ரூபா குல்ஃபி ஐஸு நான் கரைய மாட்டேனா என்ற மாதிரி ஹீரோ அதை காப்பாற்ற, அதுவும் ரொம்ப தேங்க்ஸ்பா, இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் என்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கிஃப்டாக ஒரு பவுச் ஒன்றை கொடுக்கும். சரின்னு ஹீரோ வீட்டை போயிட்டு அதை என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா சடனா சிஸ்டமும் அப்பியர் ஆகி இது கோப்ளின்ஸோட சில்வர் மெடிசின் என்ற மாதிரி ஷோ பண்ணும். ஹீரோ இது என்னடா இது ஹோலோகிராம் மாதிரி இருக்கு, ஜார்விஸ் உனக்கு என்ன அயன்மேன் என்ன நினைப்பாயா, தும்பு கட்ட பிஞ்சிரு பார்த்துக்கோ, அதை விடுப்பா, நானே இதை நம்பி சாப்பிட்டு அல்பாய்ஸில் போயிட மாட்டோமா என்று யோசிச்சு கொண்டு இருக்கேன்னுட்டு ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்கும்போது பிரேக்கிங் நியூஸ் வாசிப்பவர் விபி. உலகம் முழுவதும் மர்ம டவர்ஸும் மாஸ்டர்ஸும் அப்பியர் ஆகிறதால உங்களை பாதுகாப்பான இடத்தில் பாதுகாப்பாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது எவ்வளவு சீரியஸா போதே, ஒருவேளை இதான் உலகத்தோட முடிவாண்டு ஹீரோ நினைச்சுக்கொண்டு நிக்கையில பிரேக்கிங் நியூஸ், சற்று முன் மர்ம டவருக்குள் நுழைந்த அமெரிக்க ஸ்பெஷல் போர்ஸின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கன்ஸாலே ஒன்றும் புடுங்க முடியலாட்டிக்கு நாங்களாம் அவ்வளோதான், இந்த உலகத்துக்கு முடிவே அவ்வளோதான் என்ன ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்கல. ஏப்பா நீ டிவியில் பார்த்து கஷ்டப்படுறா, இந்தாப்பா உனக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி
பொம்மன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்திருக்கும். அங்கே பார்த்தா எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க എന്നിട്ട് பின்னங்கால புரடி அடிவட ஓடுறாங்க. ஆனா இவ்வளோ கலவரத்திலே தன்னை கேர்ள் ஃப்ரெண்டோட ஒருத்தன் கடலை போட்டு கொண்டு இருப்பான் பாருங்க, அவன் தாங்க ரியல் லெஜெண்ட். அப்போ பிளாஸ்ட் நடந்த இடத்த பார்த்தா அங்க ஒரு டவர் போது விண்வெளி உயரத்துக்கே போதுன்னே சொல்லலாம், அவ்வளோ உயரமா இருக்கும். அப்போ சற்று முன் கிடைத்த தகவலின் படி கொரியாலை மர்ம டவர் அப்பியர் ஆகி உள்ளது என்ற மாதிரி நியூஸ் சேனல் சொல்ல, ஹீரோ அது ஆல்ரெடி அப்பியர் ஆகி அரை மணித்தியாலம் ஆயிட்டுடா என்ன மாதிரி அந்த அன்ஐடென்டிஃபைட் டவரை வெறிக்க பார்த்துட்டு சரிப்பட்டு வராது, எதையும் ட்ரை பண்ண அவன் சாகுறதுக்கு இந்த பில்லை போட்டாச்சு நான் செத்துருவேன் என்ன மாதிரி ஹீரோ அந்த பிள்ளை தைரியத்தோட வாய்க்குள்ள எடுத்து டபக்கண்டு போடுறான். அப்போ சடனா ஹீரோட பாடி ஃபுல்லா ஓவர் எனர்ஜி சர்க்குலேட் ஆகி ஹீரோட நரம்பெல்லாம் புடைச்சி வெடிக்கிற சிச்சுவேஷன்ல ஹீரோட கண் ப்ளூ கலர்ல மின்னும். அப்போ சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோவை கெயின் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி சொல்லும். ஆக்சுவலி அது ஒரு புக் மாதிரி தான் இருக்கும். அது இந்த அப்போகலிப்ஸ் வேர்ல்டுல என்ன எப்படி எதை செஞ்சா உயிர் வாழலாம்னு ஹீரோவை கைட் பண்ணும். அதுதான் ஹீரோக்கு இன்னும் சரியா 15 டேஸ்ல அப்போகலிப்ஸ் டோர் ஓப்பன் ஆக போது, நீ அதுல சர்வை பண்ணணும்டா, உன் பாடியை நல்லா ஃபிட்டா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்கும். ஸோ ஹீரோவும் ஒர்க் எல்லாம் குயிட் பண்ணி போட்டு மாங்குன்னு ட்ரைனிங் எடுத்திருப்பான். அதுக்கு இதுதான் ரீசன். இப்போ பிரசன்ட்ல பார்த்தா அந்த அப்போகலிப்ஸ்க்கான டைம் லிமிட் முடிஞ்சு அப்போகலிப்ஸ் டோரும் ஓப்பன் ஆயிருக்கும். ஹீரோவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருப்பான். என்னடா அப்போகலிப்ஸ் நான் கூட ரத்த ஆரே ஓடுமென்னு நினைச்சேன்டா, இங்க பார்க்க எல்லாம் பச்சை பசையிலன்னு இருக்கேன்னுட்டு ஹீரோ சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்கே ஒரு லாங் ஸ்வாட் ஒன்று இருக்கு, நார்மல் ஸ்வாட். அதை கையில் எடுக்க சிஸ்டமும் டவர்ட டுட்டோரியல் ஸ்டேஜ் இப்போ நவ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு ஸ்வாட் ஃபைட்டர் கிளாஸ் கிடைச்சிருக்கின்ற மாதிரி சொல்லும். அதாவது ஹீரோக்கு கிடைச்ச கிளாஸ் ஸ்வாட் ஃபைட்டர். அவனும் அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் லெவல் 1 ஸ்வாட் ஃபைட்டராக இருப்பான். அண்ட் அவனுக்கு 2 ஸ்கில்ஸ் இருக்கும். ஒன்று பிகினர் ஸ்வாட் டெக்னிக், அடுத்த ஸ்டேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோன்ற மாதிரி 2 ஸ்கில்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்டாமினா 14, ஸ்ட்ரென்த் 5, டெக்ஸ்டரிட்டி 7, பெர்செப்ஷன் 8 என்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அவனுக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் 0ல் இருக்கும். ஸ்கில் பாயிண்ட்ஸ் என்றா உங்களுக்கு போக விளங்கும். ஹீரோ இது போதுமே நமக்கு, இனி என்ன யாராலும் என்ன பிடிக்கல, 6 வந்தாலும் பட்டரை ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி வெட்டி தள்ளிக்கிட்டு போய்கொண்டே இருப்பேன் என்ன மாதிரி நினச்சி கொண்டு இருக்கும்போது குவிஸ்ட் ஒன்று அப்பியர் ஆகுது. அதாவது இந்த டுட்டோரியல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும்டா ஒன்று 60 மினிட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சர்வை பண்ணணும், இல்லாட்டி எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி வெளியே போகணும். அப்போ ஹீரோட அந்த ஸ்டேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஆக்டிவேட் ஆகி ஹீரோவை சொல்லும், நீ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆன 60 மினிட்ஸ் இங்கே சர்வை பண்ணி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வர மாஸ்டர்ஸை ஹண்ட் பண்ண மாதிரி சொல்லும். ஏனெண்டா ரெண்டாவது சாய்ஸ் ஈஸி தான், பட் ஹீரோட லெவலப் பண்ண அது ஹெல்ப் ஆகாது என்ன மாதிரி சொல்ல ஹீரோ. சரி சிஸ்டமே சொல்லிட்டேன்ட்டு ஒரு வேட்டை ஆடவே வெறியோடு சுத்துறேன் என்ற மாதிரி நிற்கும் போது பத்தைக்குள்ள சர்ன்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம் பார்த்தா அந்த பத்தைக்குள்ள இருந்து ஒரு ரகுன் தான் நிற்கும். இது ஒரு லெவல் 1 மான்ஸ்டரா தான் இருக்கு. ஹீரோ இதை பார்த்து கியூட்டா இருக்கேன்னு சொல்லு, யாரை பார்த்துடா கியூட்னு சொன்னேன், ஐ எம் ஆல்ஃபா மேலுடா என்ற மாதிரி அதுவும் பாஞ்சி ஹீரோ கொள்ள வெறியோட அட்டாக் பண்ண வர ஹீரோ சிம்பிள் அச்சீவ் போன மாதிரி ஒரு ஸ்லாஷ் அட்டாக் தான். அது உடனே அதோட ஆத்மாவே சொர்க்கத்துக்கு பறந்து போயிரு. இந்த வெட்டி பந்தா உனக்கு தேவையா, இல்லை நான் கேட்குறேன் இந்த வெட்டி பந்தா உனக்கு தேவையா. ஹீரோ ஒவ்வொரு முறையும் அவனோட ஸ்வாட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு 2 MB குறையும். இப்போ ஹீரோட்ட மொத்தம் 10 MB தானே இருக்குது. இன்னும் ஒரு 4 தரக்கா தான் ஹீரோவால் அந்த ஸ்வாட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் தலைவர் அதை காதலையும் பொருட்படுத்தாமல் வர்ற மாஸ்டர்ஸ் எல்லாம் சர்ரு பொருன்னு வெட்டி வீசி எறிகிறான். அப்போ ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சி லெவலப்பும் பண்ணிடுவான். அதாவது லெவல் 2க்கு ரீச் ஆயிடுவான். எவ்ரி டைம் லெவலப் பண்ணும்போதும் ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். அதை வச்சு ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சடனாக ஹீரோட சிஸ்டம் ஹீரோக்கு பெனால்ட்டி கொடுக்கும். ஏனென்றா ஹீரோட அந்த சேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபி அதாவது சீட் ஸ்கில் இருக்கிறதால ஹீரோவால் மற்றவங்க பிளேயர்ஸ் மாதிரி நார்மலாக லெவலப் எல்லாம் பண்ணிடலாம். ஹீரோ லெவல் 2க்கு போனாலும் திரும்ப லெவல் 1க்கே வந்துடுவான், லெவல் 5க்கு போனாலும் திரும்ப லெவல் 1க்கே வந்துடுவான். அப்படி சரியா ஹீரோ இதை ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நினைப்பான். ஆனால் அவனுக்கு அந்த லெவல் மட்டும்தான் ரீசெட் ஆகிருக்குமே தவிர அந்த லெவலப் பண்ணினதால கிடைச்ச ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கும். இப்போ லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு போகிறது ஈஸி, ஆனால் லெவல் 10லேருந்து லெவல் 11க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கேம்ஸ்லையே நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் ஹீரோ லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு போகிறது ஈஸியாக இருக்கும். திரும்ப லெவல் 1க்கே வந்துடுவான், அவனுக்கு அந்த ஸ்கில்ஸ் பாயிண்ட் இருக்கும். திரும்ப லெவல் 2க்கு போயிட்டு திரும்பியும் அது கிடைக்கும், திரும்பியும் லெவல் 1க்கே வந்துடும். மற்றவங்களை விட ஈஸியாக ஹீரோவால் அவனுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் அந்த பாயிண்ட்ஸை வச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியும். சொல்லப்போனால் இது ஹீரோக்கு கிடைச்ச ஒரு தங்க வாத்து முட்டைன்னு தான் சொல்லணும். ஹீரோ இந்த பெனால்ட்டியா, இது பெனால்ட்டியே இல்லை எனக்கு தங்க வாத்து முட்டைமான மாதிரி ஹீரோ பார்த்து கொண்டு நிற்கையில் இன்னொரு ரகுன் மாஸ்டரும் ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ வச்சு போன்ற மாதிரி அதுக்கும் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வெட்டி தான், அதுவும் ஒரே அடியில் ஆகாசத்தை நான் பார்க்கல இந்த மாதிரி மண்டே போட ஹீரோக்கு இங்கே லெவலப் ஆயிரும், லெவலப் ரீசெட் ஆயிரும். அது ஒரு விஷயம். ஆனால் அந்த ஸ்கில்ஸ் பாயிண்ட் கிடைச்சிடும். ஹீரோ அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸை வச்சுட்டு எதை கூட்டுவோம், ஸ்ட்ரென்த்தை கூட்டுவோமா, ஸ்டாமினாவை கூட்டுவோமா, இல்லாட்டிக்கு டெக்ஸ்டரிட்டி பெர்செப்ஷன் எதையாச்சும் கூட்டுவோமான்ட்டு
ஸ்வாட் ஃபைட்டருக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா எனிமியோட அட்டாக்கை டாச் அண்ட் ஸ்பீடா மூவ் பண்ணணும்டா எனக்கு டெக்ஸ்டிரிட்டி தான் வேணுமென்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு டெக்ஸ்டிரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து டெக்ஸ்டிரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் காட்டுக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்னென்னு பார்த்தா சும்மா ஃபோனை ஓனான் எடுத்து ஜட்டிக்குள்ளே விட்ட கதையா. மாஸ்டர்ஸ் எல்லாம் வழியை வந்து ஹீரோட்ட மண்டையை போட்டு அவனுக்கு பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டு செத்துருங்க. ஹீரோ அப்பாடா கிடைச்ச வரைக்கும் லக்குன்னுட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவனோட பெர்செப்ஷனை 20 இன்க்ரீஸ் பண்ணிடுவான். அப்போ ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே டுட்டோரியல் ஸ்டேஜில் இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் வீக்காக தான் இருக்குன்ற மாதிரி நினச்சி கொண்டு இருக்கும்போது ஹீரோட பெர்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆனதால் அவனோட சென்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது ஹீரோவுக்கு ஒரு கில்லிங் ஆரவுண்டு ஃபீல் ஆகும். என்னென்னா ஹீரோ லெவல் 1 மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளினதால ஹீரோ ஹிடன் கூஸ்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த ரகுன் மாஸ்டரோட போஸை போடணும். அது லெவல் 2. ஆக்சுவலி இதை பார்த்தா ரகுன் மாதிரியாங்க இருக்கு. இது மினி காட்ஸிலா மாதிரியே இருக்கு. அதுல பார்வையை ஹீரோ பஸ்பமாக்கிரும் போல அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதுவும் தரையில பிரஷரை கொடுத்து மின்னல் வேகத்துல ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான். டேய் இது ரகுனாடா இல்ல அடிக்கிற ஐனோவாடா மனசாட்சி இல்லாதவனையிலேயே ஹீரோ கதறி கொண்டு இருக்கும்போது அது திரும்பியும் ஹீரோ நோக்கி சார்ஜ் பண்ணி வரும். ஹீரோ இது இனி சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது, நம்மளுக்கு சம்பவம் செஞ்சுட்டு போயிடும். அந்த ஸ்வாட் டெக்னிக் என்ன மாதிரி ஹீரோ அதுவும் வர ஹீரோ அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை சூஸ் பண்றான். என்னடா நடந்துட்டு பிறகு பார்த்தா என்ன அந்த ரகுன் மாஸ்டரும் பாடையில போயிருக்கு. ஹீரோக்கு ஹிடன் கூஸ்டை கிளியர் பண்ணினதால ஒரு கோல்டும் ரிவார்டா கிடைச்சிருக்கும். நான் கூட இந்த மாஸ்டர் பில்டப்பா பார்த்து பெரிய ஆளோண்டெல்லாம் நினைச்சிட்டேன். எல்லாம் வெறும் வெட்டி பந்தாது. அப்படியே பார்த்தா 1 hour ஆயிருக்கும். ஹீரோ சக்சஸ்ஃபுல்லி அந்த டுட்டோரியல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அப்பாடா என்று ரிலாக்ஸ் பண்ண கிடையில ஹீரோ எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணப்பட்டிருப்பான். அங்க பார்த்தா ஹீரோ மாதிரியே நிறைய பிளேயர்ஸ் அங்க நிற்பாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஸ்பீக்கர்ல வெல்கம் டு த டவர் லாபி, சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் எல்லாம் டுட்டோரியல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டோட நேம் C2567 என்று யாரோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ டே என்னடா இதை ஃப்ரீ ஃபயர் லாபி மாதிரி டவர் லாபி என்றீங்க. ஹீரோ முடிச்சுக்கொண்டு நிற்கல. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கை கால் புரியாம ஒருத்தன் என்னண்டா நான் அம்மாட்ட போகணும் என்றான், இன்னொருத்தன் என்னண்டா இது கனவாத்தான் இருக்கும் என்றான், மற்றவனுங்கள் சரியான பெயின் கடி என்ற மாதிரி தலையை பிடிச்சு கொண்டு தெரியுது. சிவனே இருந்த ஹீரோக்கும் இதுகளை பார்த்த உடனே கையெல்லாம் வேர்க்க வலிக்கிட்டோம். அவனும் காமாரா காமாரி ப்ரோ என்னது காமமாரா டேய் நீங்க காஜி பயில்றா கொஞ்சம் வாயமுறா ஓகே ப்ரோ. ஹீரோ அவனை கூழ்படுத்தி கொண்டு நிக்கையில ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு மெயின் கேரக்டர் தான். அப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு முயல் காது ஒன்று விளங்கும். இங்கெங்கன்றா முயல் காது வந்துச்சுன்ற மாதிரி பார்த்தா அந்த பிளேயர்ஸுக்கு நடுவில் அந்த முயல் மண்டையும் நிற்கும். ஆக்சுவலி அது முயல் மண்டை இல்லைங்க, அது ஒரு முயலே தான். பார்த்தா இது லெவல் 55 இருக்கும். அதுவும் ஹாய் ஐ எம் ஸ்டெஃபர்ஸ், நான் தான் இந்த டவர்லேயே ரொம்ப கியூட் ஏதோ நாங்கள் கேட்ட மாதிரி அது தண்ணியை பீத்தி கொண்டு இருக்கு. அண்ட் நான் தான் லோவர் டவரோட கேர்டேக்கர், நீங்கள் எல்லாரும் என்ற கஸ்டடியில் தான் இருக்கீங்க என்ன மாதிரி சொல்லும். அப்போ மாட்டினான்டா பம்பரை கட்டு மண்டேன் என்ன மாதிரி பிளேயர்ஸும் டேய் உனக்காரா சின்ன பொடி எனக்கு இந்த முயல் காஸ்டியூம் எல்லாம் வாங்கி கொடுத்தது கலைச்சவனுங்க அசைவிட்டிலே ஒன்று போட்டு என்ன மாதிரி ஒருத்தனும் மற்றவன் டேய் நீ ஆடாங்களை இங்கே கூட்டி வந்த நீ என்ன மாதிரி கொந்தளிச்சு கேட்க அதுவும் இந்த ரியாக்ஷன் நான் எதிர்பார்த்தது தான் என்ற மாதிரி நிற்கும் போது யாரும் அதை கூப்பிட்டுருப்பாங்க. அதுவும் யாரா என்ன கூப்பிட்டது என்ன மாதிரி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோ டேய் வார்த்தைக்கு 100 தடவை அப்போகலிப்ஸ்ன்றீங்கடா, நாங்க என்னடா இங்க செய்யணும்னு கேட்க அதுவும் இது ஒரு நல்ல கேள்வி, நீங்க மொத்தம் 24 பிளேயர்ஸ் இங்க இருக்கீங்க, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உயிரை கொடுத்து கேம் விளையாடணும் என்ற மாதிரி கன்றாவியா படு கேவலமா என்னன்னு நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதுல முயல் பல்லால சிரிக்க இதை பார்த்த பிளேயர்ஸ் எல்லாம் சோக்குல அதிர்ச்சியில என்ன என்று தெரியாம கால்கை புரியாம முழிச்சு பார்ப்பாங்க. அப்ப அது நீங்க மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க, நீங்க ஒண்டா ஒர்க் பண்ணி டவரை கிளைம் பண்ணுங்க என்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்போ நாங்கள் கிளைம் பண்ணினா எங்களோட லைஃப் பழையபடி நார்மலாக மாறிடுமான்னு கேட்க அது எனக்கு தெரியாது என்ன மாதிரி என்ன க்யூட்டாக சொல்லுதான். இது என்னென்று கிடைக்கிறேன்னு எனக்கு வாயில் வார்த்தை வரதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்போ ஹீரோ எங்களுக்கு என்ன லூஸா பைத்தியமா விசரா வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு இதை கிளைம் பண்ணி கொண்டு இருக்கேன்னு கேட்க அதுவும் கேஷுவலா நீங்கள் இதை கிளைம் பண்ணலாட்டிக்கு அப்படியே செத்து மடிந்துருவீங்க. சொல்ல மறந்துட்டேன், டுட்டோரியல் ஸ்டேஜிலே 5 பேர் செத்துட்டாங்கன்னு டெரரா சொல்ல ஹீரோவும் இதை கேட்டு ஷாக் ஆகி நிற்பான். ஏன் ப்ரோ ஹீரோ ஷாக் ஆகி நிற்கானண்டா என்னதான் டுட்டோரியல் ஈஸியா இருந்தாலும் வயசானவங்க குழந்தை பிள்ளைக்கெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். ஸோ யாருன்னே தெரியாத ஆக்களுக்காக தான் இப்ப நினைச்சு ஹீரோ ஓரி பண்ற. அப்ப பாத்துக்கோங்க ஹீரோவோட பெரிய ஒரு கைண்ட் கார்டட் பர்சன். அப்போ ஸ்னிஃபர்ஸ் உங்கள யாராவது என்ன
கொல்ல முடியுமா? அப்படி கொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு இருக்கு. அப்பதான் நானும் வீட்டை போவேன். என்ன மாதிரி சொல்ற ஹீரோ, இது எந்த கதையும் இல்லை, இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும். இது என்ன அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இல்லாட்டிக்கும் லெவல் 55ல இருக்கிற இதை இப்ப எங்களால் ஒருத்தரால கொல்ல முடியாத ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்க. அப்போ ஹீரோட ஸ்ட்ராட்டஜி கைட் புக்கும் ஸ்னிஃபல்ஸுக்கு வீட்டை போக ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ கைட் புக்கே சொல்லிட்டு அப்ப சரி என்றிட்டு ஹீரோ அதை கில் பண்ணுவோம்னுட்டு ரெடியாக. அப்ப ஹீரோ நினைக்கிறான், என்ன இதை கில் பண்றத வேர்த்தா, எல்லாரும் அட்டென்ஷனும் என் மேல தானே திரும்பும், இது நல்ல மாதிரி யோசிச்சு கொண்டு நிக்கையில முந்திரி கொட்ட மாதிரி ஒருத்தனும், உனக்கு சாத்தானேப்பா வேணும், நான் உன்னை சாகடிக்கிறேன், உனக்கு கொடூரமான வலியை தாரன் என்ற மாதிரி அவனும் கத்தி எடுத்து அந்த முயல் மண்டையை போட வர அதுவும் வில்லத்தனமா பார்த்துட்டு பேஸ்ல ஒரு பஞ்சொண்டு கொடுக்கும் பாருங்க. அவன் அப்படியே ரத்தம் தெறிக்க சிதறி அடிச்சு போய் சிவத்துல விடுவான் பாருங்க. அவன் அவ்வளவுதான், ஆல் க்ளோஸ். எல்லாம் இதை பார்த்து மெர்சல் ஆகி போய் நிக்க. அது ஓ சாரி, நான் யோசிக்காம இதை செஞ்சிட்டேன் என்ற மாதிரி ஒரு இதா சொல்ல எல்லாரும் இது என்னடா சரித்திர சைக்கோவாடான்ற மாதிரி பார்த்துக்கொண்டு நிக்க. ஹீரோக்கு இங்க வயிற்றுல புளிய கரைச்சு, அதுல நான் இப்ப சாக வேண்டியதா, சிஸ்டம் எனக்கு பொய்யாடா சொல்லிட்டேன் மாதிரி ஹீரோ நினைச்சுக்கொண்டு நிக்கையில அந்த முயல் மண்டை, வேற யாச்சும் வந்து என்ன ஹெல்ப் பண்றீங்களா, வேற யாராவது வந்து என்ன ஹெல்ப் பண்றீங்களான்னு நிக்குது. ஏன் ஹீரோட சிஸ்டம் ஹீரோக்கு போய் சொன்னேன், ஹீரோ கொல்ல பாக்குதா, அடுத்து என்ன நடக்கும், அந்த முயல் மண்டை யாரு கொல்றாங்க, இல்லாட்டிக்கு முயல் மண்டை எல்லாருக்கும் சம்பவம் செஞ்சு விடுறான்னு அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உண்மையாவே இது தாறுமாறான ஒரு லெஜெண்டரி மான்வா, கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாங்க. சரி, அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நான் உங்க பிபி. ஓகே, டாடா, பை பை, லவ் யூ கைஸ்.